10வது மாதத்தில் இந்த 2வது பரிசுத்த ஓய்வு நாளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படத்தக்கதாக நம்ம ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கலாம். இந்த பரிசுத்த ஆராதனையை அவர் நடத்தத்தக்கதாக அவருடைய கரம் இருந்து நம்மளை பாதுகாக்கத்தக்கதாக போன வாரம் பொழுது நடத்தின தேவன் இந்த புதிய வாரத்தை கொடுத்திருக்கிறார், புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக. ஆகவே தேவன் நம்முடைய நம் பட்சத்தில் இருக்கிறபடினாலே நம்முடைய தேவைகளை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் கூட நம்ம அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்திருக்கிற நாம் அவரையே ஆராதிக்க, அவரையே மகிமைப்படுத்த, அவரையே நாம் தொழுது கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபையை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர், அவர் நன்மையானவைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவோம். ஏசு நல்லவராக இருந்து நன்மையானவைகளை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இயேசுவே நன்றின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. போன வாரம் முழுது நடத்தின தேவன் இந்த புதிய வாரத்தில் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக. ஆமென். இந்த புதிய வாரத்திலையும் புதிய ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரப்போகிறது. அல்லேலூயா. இந்த ஒரு மாதத்தில், இந்த 10வது மாதத்தில் ஒருவேளை ஆமேன் இது மழை காலங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆசீர்வாதமான மழையை கொடுப்பதற்கு அவர் பிரியமாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கூட அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் இந்த ஆராதனைக்கு தடையாக இருக்கிற எல்லா தடையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில் ஆமேன் ஆமேன் பங்கெடுக்கக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிற எல்லா தடையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. தூரப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை நீங்கள் இருக்கீங்க ஆண்டவரே, நீங்கள் வந்திருக்கீங்க, எங்களுக்கு முன்னால் நீங்கள் வந்திருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருக்க ஆண்டவரே. அதுக்காக நன்றின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தில் இந்த ஆராதனை பாடப்படுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆமேன் அல்லேலூயா, ஆராதனை நேரங்கள், அதை தொடர்ந்து ஒருவேளை சாட்சியாக இருக்கலாம், ஒருவேளை ஆமேன் சிறப்பு பாடல், சிறப்பு வசனங்கள், ஆமேன் ஞாயிறு பள்ளி, அதை தொடர்ந்து கர்த்தருடைய வசனம். இதனால அருமையான தாம்பரத்துலேருந்து வந்திருக்க அருமையான தேவ பிள்ளைகள் எடுத்து தேவன் பயன்படுத்தத்தக்கதாக ஆமென் அல்லேலூயா, எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாக சந்திக்கப்படத்தக்கதாக தேவனுடைய கரணமத்திலே வல்லமையாக இறங்கத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இங்கே இருக்கிறவங்களில் ஒருவேளை 10 பேர், ஒரு 5 பேருக்கு ஒரு மனம் இருந்தால் போதும், கர்த்தர் வல்லமையாக இறங்கி அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் ஒரு மனம் வருமாங்கிறது சந்தேகம்தான். ஆனால் கர்த்தர் 5 பேர் இருந்தால் போடும், கர்த்தர் அதை கொண்டு ஆமேன் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார், அதிசயங்களை செய்ய ஆரம்பிப்பார், ஊழியங்களை ஆமேன் பெரிதாக ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அவருடைய கையில் இருக்குது. நம்ம எல்லாம் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் ஒவ்வொரு பகுதியிலும் தேவ ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரோ அதன்படி செய்யத்தக்கதாக இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமேன். அவர் நல்லவர், நம் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர். அல்லேலூயா. அவர் போதுமானவர். அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே அவர் நெருக்கமாக இருக்கிறார், நம்ம நெருக்கமாக இருக்கார், அவர் தூரமாக இல்லை, அவர் நெருக்கமாக இருக்கார். அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. சமீபித்திருக்கிறார், சமீபித்திருக்கிறார், சமீபித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இல்லையா நம்மளை எங்கே எப்படி எந்த நேரத்தில் எவ்விதத்தில் வைக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உங்களுக்கு நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி. சர்வ வல்லமையுள்ள தேவனே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவருக்கு மகிமையை செலுத்துவோம். இயேசுவுக்கு மகிமையை செலுத்துவோம், ராஜாவுக்கு மகிமையை செலுத்துவோம், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா. அவர் நம்முடைய அவர் நம்முடைய பிதா, நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன், நம்முடைய அல்லேலூயா நம் பட்சத்தில் இருக்கிறவர், பட்சத்தில் இருக்கிறவர். அல்லேலூயா. அதாதி தேவன் நமக்கு அடைக்கலவர், நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து நெருங்கி ஆமென் அவர் தொழுது கொள்வதற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே எமக்கு நன்றி, அற்புதங்களை செய்கிறவரே எமக்கு நன்றி, அதிசயங்களை செய்கிறவரே எமக்கு நன்றி. ஆமென். எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறவரே எமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டு எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறீங்களே, என் மேல் நோக்கமாக இருக்கீங்களே. ஆமென். எங்களை எங்களை விடுதலையாக்கினீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆயத்தமாக இருக்கிறீர்கள், தேவைகளை சந்திப்பதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீரே. ஆமென். எத்தனை தேவைகள் இருந்தாலும் அத்தனையும் சந்திப்பதற்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய ஜபங்கள், நம்முடைய உபவாசங்கள், நம்முடைய காத்திருப்பு, ஆமென், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய விசுவாசம் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவனே நன்றின்னு சொல்லுங்க. ஆவியானவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
இயேசுவே உங்களுக்கு நன்றி 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 நன்றின்னு அவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். நீதியின் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை கேட்கிறவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம மத்தியிலே ஹல்லேலூயா இறங்கி வந்திருக்கிறார். பரலோகத்தின் தேவன் சமீபமாய் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவரே எமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே எமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசு ராஜாவே எமக்கு நன்றி. ஆமென், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே நன்றி 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 நன்றி. இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசு ராஜாவுக்கே மகிமை, பரிசுத்த தெய்வத்துக்கே மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கினவரே, எங்களை உருவாக்கினவரே, என்னை சிருஷ்டித்தவரே, என்னை பாதுகாக்கிறவரே எமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சபைக்கு தலையாக இருக்கிறவரே எமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய சரீரமாகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்திலே நாங்கள் வாசம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, வாசம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே உலாவட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும். உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி நிரம்பி 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 நாங்கள் வழிய ஆண்டவரே கத்த கிருபை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எமக்கு நன்றி 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 நன்றி. இந்த ஸ்தலத்தை நோக்கி வருகிற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வாங்க, பத்திரப்படுத்தி கொண்டு வாங்க. அவளுக்கு இருக்கிறதான எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அவளுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் வரும்போது தேவ ஆவியானவர் பக்கத்தில் இருந்து தூரத்தில் இருக்கிற பக்கத்தில் வந்து அவளை அழைத்து கொண்டு வரவே நம்ம ஜெபிக்கிறோம். வாகனத்தை நீ பாதுகாத்தரலும் ஆண்டவரே, பிரயாணத்தை ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே. அவர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கத்தக்கதாக பரிசுத்த தேவன் வல்லமையாக இறங்கி அற்புதங்களை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியின் தேவனே உமக்கு நன்றி. இம்மையிலையும் மறுமையிலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீ வைத்திருக்கிற வெளியேறப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம். எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஸ்தலத்தில், இந்த பரிசுத்த ஆராதனையில் உமக்கு விரோதமாக எங்களுடைய காரியங்கள் இல்லாதபடிக்கு எங்களை முற்றிலுமாக நீர் மாற்றுவீராக. முற்றிலுமாக எங்களை ஆண்டவரே எடுத்து நடத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எப்படியாயினும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களுக்கு ஒரு பாக்கியமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களை பாக்கியமாய் மாறட்டும் ஆண்டவரே, ஸ்லாக்கியமாய் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் எங்களை காத்திருப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே தம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மேலே இறங்கி அற்புதங்களை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நாங்கள் நல்லவர்களால் ஆண்டவரே, எல்லா விதத்திலும் நாங்கள் குறைவுள்ளவர்கள், குற்றமுள்ளவர்கள் ஆண்டவரே, பாவிகளாகத்தான் இருக்க ஆண்டவரே. ஆனால் நீங்களோ நிறைவான தேவன், சம்பூர்ணமான தேவன். ஹல்லேலூயா. எங்களை ஆற்றுவதற்கு, தேற்றுவதற்கு, அரவணைப்பதற்கு, உயர்த்துவதற்கு உம்மாலே கூடும் ஆண்டவரே. உம்மாலே கூடாதது ஒன்றுமே இல்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதை காட்டிலும், நாங்கள் ஜெபிப்பதை காட்டிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிந்திப்பதை காட்டிலும் அதிகமான நன்மைகளை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கே எங்களுடைய ஆண்டவரே நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. எங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக, நன்மைகளை செய்வீராக, பெரிய பெரிய காரியங்கள் நடப்பதாக, இந்த ஸ்தலத்தில் பெரிய பெரிய காரியங்கள் நடப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனுக்கு உகந்தவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. இப்பொழுது எங்களை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. வந்து கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வாருங்க ஆண்டவரே. நேற்றெல்லாம் மழை ஆண்டவரே, ஆனாலும் கூட இந்த காலையில் எங்களுக்கு வெயிலை அனுப்பி ஆண்டவரே விடிய காலத்தை வெளுப்பை தந்து ஆண்டவரே நாங்கள் இந்த வெயிலில் நாங்கள் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முழுமையாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீ பொறுப்படுத்திக்கொள்ளும். நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக, துவக்கத்திலிருந்து முடியும் மட்டுமாக உங்களுடைய பிரச்சனை எங்களை நடத்தத்தக்கதாக ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து இந்த நாள் பாடல் பகுதி, ஜப பகுதி, ஆராதனை பகுதி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சிறப்பு பாடல், சிறப்பு வசனங்கள், அதை தொடர்ந்து காணிக்கை பாடல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, சிறப்பு செய்திகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஞாயிறு பள்ளி, மாலை நடக்கிற கிராம ஊழி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாங்கப்பா.
எல்லாவற்றிலும் இப்படி பரிசுத்த நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தயவா எங்களை மன்னித்தருளும். உடைய சித்த நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வாதம் பெரிய காரியம் உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தயவுசு உட்காருவோம். தயவுசு அவன் மைக் அவங்க செக் பண்ணி பிரைஸ் லாடியா. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. நானூற்றி 88வது பாடல். முதல் பாடல் 488வது பாடல். கிருபையால் நிலை நிற்கிறோம் என்ற ஒரு பாடல். 488வது பாடல். 488 கிருபையால் நிலை நிற்கிறோம் என்ற ஒரு பாடல். சொல்லாமா? கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை
கிருப 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 கிருபை கொண்டாடுகிறோம் கிருபையை கொண்டாடுகிறோம் தேவ கிருபையை கொண்டாடுகிறோம் கிருபையை கொண்டாடுகிறோம் தேவ கிருபையை கொண்டாடுகிறோம் கிருப 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 கிருபையால் நிற்கிறோம் கிருபையால் நிற்கிறோம் உம் கிருபையால் நிற்கிறோம் கிருபையால் நிற்கிறோம் உம் கிருபையால் நிற்கிறோம் அல்லேலூயா அல்லேலூயா நம்ம யாராவது கீபோர்டு போடுறீங்க சரிங்களா அடுத்த ஒரு பாடல் தெரிந்த ஒரு பாடல் அது உங்கள் டிவியில் தான் இருக்கும் பாட்டு புத்தகத்தில் சரிங்களா பல்லம்மா என் நினப்பாவே இருப்பார் ஏசு பல்லம்மா என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் கொள்ளுதையா என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் கொள்ளுதையா அப்பா அம்மா நீங்கதான் ஆசையெல்லாம் நீங்கதான் ஆதரவு நீங்கதான் ஆறுதலும் நீங்கதான் அப்பா அம்மா நீங்கதான் ஆசையெல்லாம் நீங்கதான் ஆதரவு நீங்கதான் ஆறுதலும் நீங்கதான் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் கொள்ளுதையா நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் கொள்ளுதையா அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தை கொடுத்தவரே அபிரகாமை நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தையை கொடுத்தவரே அபிரகாமை நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் பொங்குதையா என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் கொள்ளுதையா தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே தானியேலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே தானியேலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவர் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் கொள்ளுதையா என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் கொள்ளுதையா ஏழை என்னை நினைச்சவரே தாயின் கருவில் தெரிஞ்சவரே பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினீரே ஏழை என்னை நினைச்சவரே தாயின் கருவில்
அறிவில் தெரிஞ்சவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றி அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்க நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலோ நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலோ நீங்க தான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் பொங்குதையா. என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அல்லேலூயா அல்லேலூயா. ஹalleluya. நம்மளை நினைக்கிறதுக்கு இந்த நாதியே கிடையாது நாட்டில். நம்மளை நினைக்கிற யார் நினைப்பாங்க? புருஷனை பொண்டாட்டி நினைக்கிறது இல்லை, அது மாதிரி புருஷனையும் மனைவி நினைக்கிறது இல்லை. ஏதோ உறவு அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னையே நினச்சிக்கிட்டு, என்னுடைய ஜபத்தை கேட்டுக்கிட்டு, என் தேவைகளுக்காக புலம்புகிற ஒருத்தர் இருக்காருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தாங்க. அதனால் அவருடைய நினப்பில் நம்ம இருக்கோம். சரிங்களா? அது பெரிய ஒரு பாக்கியம். அதனால் நீங்கள் உலகத்தில் உங்கள் பெற்றவங்க நினைக்கல, மற்றவங்க நினைக்கல, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. சரிங்களா? உங்களை நினைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார், உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இயேசு. சரிங்களா? அதனால் அந்த ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அது கிருபையானால தான் அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது. நான் நல்லவனாக இருக்கிறனால, அவர் என் மேலே கிருபையாக இருக்கிறதுனால தான் அந்த பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். சரிங்களா? ஆகவே அவர் அப்பா அம்மா எல்லாம் அவர் தான். என் ஆசையெல்லாம் அதுதான். சரி, அவருக்கு முன்னால் இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது, தூசி குப்பை. சரிங்களா? ஆனால் நம்மளை நினச்சி ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறதுனால நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு பாடலை பாடிட்டு நான் சுதன் கையில் கொடுத்துருவேன். ஒரே ஒரு பாடல். அதனால் கடைசி ஒரு பாடலை பாடிட்டு நான் அவங்க கையில் கொடுத்துருவேன். சரிங்களா? அது ஒரு டிவியில் தான் பார்க்கலாம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணு. துன்பமானாலும் நீதானே, எல்லாவற்றிலும் நீதானே. இன்பமானாலும் நீதானே, துன்பமானாலும் நீதானே, என் எல்லாவற்றிலும் நீதானே. அனைத்திலும் உம் அன்பை தந்தே, கிருபையால் என்னை நடத்தி வந்தே. அனைத்திலும் உம் அன்பை தந்தே, கிருபையால் என்னை நடத்தி வந்தே. என் இயேசுவே உம்மையே வாழுவேன், என் இயேசுவே உமக்காகவே. என் இயேசுவே உம்மையே வாழுவேன், என் இயேசுவே உமக்காகவே. ஆராதிப்பேன், ஆயுளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆயுளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என்ன வந்தாலும் நீதானே, எது நடந்தாலும் நீதானே, எல்லாவற்றிலும்
நீதானே. மட்டும் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. மட்டும் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. நம்புவே என் இயேசுவே உம்மையே, தேடுவே என் இயேசுவே உம்மையே, நம்புவே என் இயேசுவே உம்மையே, தேடுவே என் இயேசுவே உம்மையே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆயுளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், 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 ஆயுளெல்லாம் உம்மை இன்பமானாலும் ஆராதிப்பேன். இன்பமானாலும் நீதானே, துன்பமானாலும் நீதானே, என் எல்லாவற்றிலும் நீதானே. சொல்லுங்க மறுபடியும். இன்பமானாலும் நீதானே, துன்பமானாலும் நீதானே, என் எல்லாவற்றிலும் நீதானே. அனைத்திலும். அனைத்திலும் உம் அன்பை தந்தே, கிருபையா என்னை நடத்தி வந்தே. அனைத்திலும் உம் அன்பை தந்தே, கிருபையா என்னை நடத்தி வந்தே. நேசிப்பே என் இயேசுவே உம்மையே, வாழுவேன் வாழுவே என் இயேசுவே உமக்காகவே. நேசிப்பேன் நேசிப்பே என் இயேசுவே உம்மையே, வாழுவே என் இயேசுவே உமக்காகவே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், என் ஆயுளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், 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 ஆயுளெல்லாம் உம்மை என்ன வந்தால் நீர்தானே. என்ன வந்தாலும் நீதானே, எது நடந்தாலும் நீதானே, எல்லாவற்றிலும் நீதானே. சொல்லுங்க. என்ன வந்தாலும் நீதானே, எது நடந்தாலும் நீதானே, என் எல்லாவற்றிலும் நீதானே. இம்மட்டும் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. இம்மட்டும் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. நம்புவே என் இயேசுவே உம்மையே, தேடுவே என் இயேசுவே உம்மையே, நம்புவே என் இயேசுவே உம்மையே, தேடுவே என் இயேசுவே உம்மையே. இன்பமானாலும் இன்பமானாலும் நீதானே, துன்பமானாலும் நீதானே, என் எல்லாவற்றிலும் நீதானே. இன்பமானாலும் நீதானே, துன்பமானாலும் நீதானே, என் எல்லாவற்றிலும் நீதானே. அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. உண்மையாகவே அப்படி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இன்பமானாலும் அவர் தான், எனக்கு துன்பம் வந்தாலும் அவர் தான், என் எல்லாவற்றிலும் அவர் தான் சொல்லி நம்புறீங்களா? இன்பம் வரும்போது அல்லேலூயா ஓசன்னா கையை தூக்கி 3 அழலிலே சொல்கிறீங்க. ஆனால் துன்பம் வந்தால் சத்தமே வர மாட்டேங்குது. துன்பமானாலும் அவர் தான், அவரை சார்ந்து தான் வாழணும். நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் அவரை சாராமல் நம்ம விலகி நிற்கவே கூடாது. இன்பமானாலும் அவர் தான், துன்பமானாலும் அவர் தான், சரிங்களா? பசியானாலும் அவர் தான், பட்டினியானாலும் அவர் தான், எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். பட்டினியாக இருக்கும்போது புலம்பக்கூடாது, ஐயோ பட்டினி அப்படின்னு. இல்லை, ஆண்டவர் பரிபூர்ணமாய் மாற்றுவார். அவனை பசியாக இருக்க பண்ணுகிற தேவன் பரிபூர்ணமாக மாற்ற அவரால் முடியும். அதனால் என்ன வந்தாலும் அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டிருங்க. கர்த்தர் மேன்மையாக வைப்பார், உண்மையாக ஆசீர்வாதம். நான் அப்படி தாங்க வாழ்ந்திருக்கேன். என்னுடைய 63 வயசு அனுபவத்தில் நான் சொல்ல முடியும், சரிங்களா? அதனால் கர்த்தர் அப்படி அப்படி உருவாக்கி நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவார் பாருங்க. அந்த முடிக்கும் போது தான் அந்த ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆண்டவருடைய
தயவுள்ள கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அதை பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நம்மத்திலுக்கு வந்து சுதனம் யார் யார் வர அவன் அப்பா போடியா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.